ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி கார்த்திக்ஸ் ஃப்ளேவர் ஜங்ஷனில் ஒரு சூப்பரான தரமான மைசூர் ரசம் பார்க்க போகிறோம். இந்த மைசூர் ரசம் பண்ணது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் விட்றாதீங்க. நான் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வீடியோ ரெசிபி போடுறேன்னா எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான். அதுமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால், ஏதாவது கேட்கணும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒன்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டோடனே ஒரு அரை கப் கொரண்டர் லீவ்ஸ், மிளகு. நான் அரை கப்பு எடுத்துக்கிறேன். ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஃபஸ்ட்டு, செகண்டு அண்டு தேர்டு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கப்பு இருந்தால் கப்பில் போட்டுக்குவாங்க. ஏன்னா நான் ஸ்பூனில் போடுறேன், எனக்கு கொஞ்சம் அளவு தெரியுன்றது நான் கப்பு எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறதால உங்களுக்கு ஏதாவது அளவு ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறம் சனா டால், அது ஒரு அரை கப்பு. நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். எல்லாமே நான் ஸ்பூன் அளவில் போடுறேன். 1, 2, ஒரு 3. நீங்கள் முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு கப்பில் வச்சுக்கணும். கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் குமின், ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அது நல்லா போடுங்க. ஏன்னா இது எல்லாமே அதை பவுடராக பண்ணதுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம்னா ரசத்தோடு ஆட் பண்ணிட்டு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு பெப்பர், பிளாக் பெப்பர், மிளகு, கருப்பு பெப்பர். ஸோ 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா இது நல்லா வாசனைக்கு எல்லாம் போடுங்க. எல்லாம் போட்டுங்க. அடுத்தது ஒரு சிவப்பு மிளகாய், ஒரு 10 சிவப்பு மிளகாய் இதை பிச்சுட்டு அப்படியே 10 சிவப்பு மிளகாய் காம்பை பிச்சுருங்க. பிச்சுட்டு ஒரு 10 சிவப்பு மிளகாய். ஏன்னா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக கூட போடணும். ஏன்னா நான் இதுக்கு ஒரு 5-6 பேருக்கு சமைக்கிற மாதிரி போடுறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் காரம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா நான் அளவு ஒருத்தர் சமையலோட அளவு தெரியும். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணுவீங்க, ஜாஸ்தியாக காரமாக பண்ணுவீங்க, காரம் இதமாக பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா அது 10 சிவப்பு மிளகாய் போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதை நல்லா வதக்குங்க. வதக்குன்னா எல்லாமே வதங்கணும். லைக் அந்த கொரியண்டர் சீட்ஸாக இருந்தாலும் சரி, சனா தாலாக இருந்தால் நல்லா வதங்கட்டும். ஏன்னா வதங்கினா தான் அது நல்லா வாசனை வரணும். நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும்னா அதை அரைக்கணும் நல்லா. ஏன்னா அரைக்கிறதுக்கு தான் அது நான் ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை உங்களுக்கு தெரியும், நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கை அளவு கருவேப்பிலை எடுத்து அதை போட்டு திருப்பி நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா சிம்மில் வச்சுனாலும் சரி, கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க அடுப்பை. ஒன்றும் பிரச்சனை. நல்லா எல்லாமே ப்ரௌன் நல்லா வதங்கட்டும். ஏன்னா அப்படியே பச்சையாக இது பண்ணிடாதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு தான் போயிடும். நல்லா வதங்கட்டும். வதங்கிடணுன்னே நல்லா வதங்குங்க. வதங்கின கத்தாப்பில் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கிடுச்சாம்பாங்க. எல்லாம் சிவப்பு மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஏன்னா அது வதங்கினா தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயும் ஒரு அரை கப்பு தேவை. நான் சொன்ன மாதிரி நான் கையில் போடுறேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா சில பேருக்கு தேங்காய் பிடிக்கும், சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது. நான் கொஞ்சம் பார்த்து கை அளவில் போடுறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் கையிலே போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் ஜாஸ்தியாக வேணாலும் போடலாம். இதில் சில பேருக்கு தேங்காய் பிடிக்காதுன்னுவாங்க. ஸோ தேங்காய் பிடிக்கும் கம்மியாக போடுங்க. இன்னும் நல்லா வதக்குங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுதான் நல்லா இது ஆறின கட்டப்போ இது எல்லாம் ஆறணும். ஆறின கட்ட மிக்சியில் போட்டு அரைங்க. அதை எடுத்து சைடில் வைங்க ஆற வரைக்கும். திருப்பி ஒரு வானதி எடுத்துக்கோங்க. வானதி எடுத்தோடனே தக்காளி ஏற்கனவே கட் பண்ணி வச்சு ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் தக்காளி இப்போ ரசம் பண்ணுவோம். ரசம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பவுடர் அதை மிக்ஸ் பண்ணணும். 2 தக்காளி. ஏன்னா தக்காளி நான் 2 எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா சின்ன மீடியம் லெவலில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே வச்சுருந்த புளி தண்ணி ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா புளி ரொம்ப இதாகிடுச்சுனாலும் புளி இது ஜாஸ்தியாக இருந்தாலும் புளிப்பு ஜாஸ்தியாகிடும். தக்காளி வேறு போடுறோம் இல்லையா? ஸோ பார்த்துக்கோங்க. புளி கம்மியாக போட்டாலும் சரி. புளிப்பு ஒரு எலுமிச்சை சைஸ் எடுத்துக்கோங்க ரவுண்டாக.
புளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் டர்மரிக். அப்புறம் முடிஞ்சால் சில்லி போடுங்க, க்ரீன் சில்லி. நான் சில்லி போடல, உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜாகரி வெல்லம். நான் வெல்லம் கையிலேயே போடுறேன். உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நல்லா உடச்சிக்கோங்க. உடச்சி 1 டீஸ்பூன் ஜாகரி போடுங்க. ஏன்னா நான் கையிலேயே போடுறேன், எனக்கு அளவு தெரியும். அதுக்காக நான் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை உடச்சி நல்லா டீஸ்பூனில் போடணும். 1 டீஸ்பூன் ஜாகரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. ஏன்னா இது வெல்லம் போட்டோடனே நல்லா உடச்சி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் உப்பு. நான் உப்பு கல் உப்பு போடுறேன். இது நல்லா கலந்துக்கோங்க. கல் உப்பு போடுறேன். நீங்கள் நார்மல் சால்ட்னா கூட ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எல்லாமே கையில் போடுறேன், எனக்கு கொஞ்சம் அளவு தெரியல, கையில் போடுறேன். உப்பு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். உங்கள் உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க. அப்புறம் கூட நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம், டேஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் கூட உப்பு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு. ஏன்னா அப்புறம் கடைசியில் கூட உப்பு தானே, திருப்பி நீங்கள் கொஞ்சம் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு, ஒன்றும் பிரச்சனை. நல்லா வதக்குங்க. ஏன்னா இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். ஏன்னா தக்காளி தான் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸ்மாஷ் மாதிரி நல்லா வதங்கட்டும், நல்லா கொதிக்கட்டும், நல்லா டேஸ்ட் வரும். எல்லாமே கொதிக்கட்டும். நல்லா கொதித்தோடனே நல்லா தண்ணி விடுங்க. ஒரு 4 டம்ளர், 4 கப்புன்றது நான் 4 டம்ளர் விட்றேன். 4 டம்ளர் தண்ணி விடுங்க. நல்லா தண்ணி விடுங்க. அது இதாகட்டும். அப்புறம் 1 கப் அந்த இது வச்சுருந்தேன், பருப்பு ஜலம். பருப்பு ஜலம் 1 கப்பு வச்சு விசில் வச்சு ஒரு 5 நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது தனியாக வச்சுருக்கேன். பருப்பு ஜலத்தை கப்பில் தண்ணி ஊற்றுனேன். பருப்பு ஜலத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு கப்பில் போட்டு அப்படியே விடாதீங்க. ஒரு கப்பில் நல்லா மசித்து கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பருப்பு ஜலத்தை விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதிச்ச பருப்பு ஜலம் இறங்கிடும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு இது பண்ணிக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். 4 கப்பு விட்ருக்காதியா, நான் ரசத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கலந்தோடனே அந்த பவுடர் வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சோம் இல்லையா மிக்சியில் அர வச்சு, அந்த பவுடர், அந்த மைசூர் ரச பவுடர், அந்த பவுடரை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அந்த பவுடர் போடணும். நான் முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் முதல்ல 1 ஸ்பூன், அப்புறம் இன்னொரு ஸ்பூன், 1.5 2 போட்டிருக்கேன். ஆனால் ரசம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஸ்பூனும் போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன். நீங்கள் என்ன அதுக்கு ரொம்ப காட்டமாக இதாக இருக்கக்கூடாது இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம், நல்லா மசாலா நல்லா வாசனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். நல்லா அதை இது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அது பண்ணிவிட்டு நல்லா கலங்க. ஒரு 1 மினிட் சிம்மில் வச்சா போதும். சிம்மில் நல்லா வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே நல்லா இதாகிடும். அது கொதித்தோடனே மேலே அது சைடில் இன்னொரு வானலியில் ஒரு பரிமாறக்கு 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், 2 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அது நல்லா காயணுன்னே நல்லா காயட்டும். இன்னொரு அடுப்பில் வச்சுக்கோங்க. மேலே ததிக்கு இது பண்ண ரசத்தோடு மிக்ஸ் பண்ணதுக்கு நல்லா அது ஒரு பக்கம் நல்லா காஞ்சோன்னே சிவப்பாயிடும். அந்த வானலியை தனியாக வச்சுக்கோங்க. அதை வச்சோடனே அதை எடுத்து இந்த ரசத்தோடு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணி இந்த மைசூர் ரசத்தை நல்லா சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரசத்தை ட்ரை பண்ணுங்கள். நல்லா கலந்து ஒரு 1 மினிட் நல்லா சுட ஆகட்டும். ஏன்னா அப்புறம் அது கொதிக்கும். இன்னும் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் மேலே பரிமாறத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இதென்னா நார்மலாகவே அதை விட்ருங்க. நார்மல் ரசம் சில பேருக்கு அது பிடிக்கும் பண்ணத்துக்கு, பரிமாறத்துக்கு. அது நீங்கள் தரிகை பண்ணால் அது ரசத்தை தனியாக ஒரு வானலியை பண்ணி சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கடுகு, ரெச்சி, பெருங்காயம் நல்லா போட்டு அதை ரசத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் வரும், நல்லா இதாக இருக்கும். ஸோ இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை கடைசி இதோடு சேர்த்து விட்ருங்க. ரசம் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தயவுசெய்து இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களோட அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணேன்.
ட்ரை பண்ணுங்கள்.